ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேற்றுடைய சார்ட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது 4ஆம் தேதியோட சார்ட்டு. காலையில் ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு ஒரு மேலே ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு டவுன் சைடுக்கான எந்த பிளானும் இல்லை அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல் டீட்டெயிலு. ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு. மார்க்கெட்டு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்குது. அப் மூவ் கொடுத்து இந்த இதில் புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம். ஏன்னா இந்த மூமெண்டம் நான் கேட்ச் பண்ணியாச்சு. ஸோ புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரைம் குரூப் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் மார்க்கெட் ரன்னிங் டைமில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதில் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் டைரெக்ஷன் மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஃப்ரீ குரூப்பையும் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 9:20 காலையில் உங்களுக்கு ஓப்பன் ஆக சொல்ல உங்களுக்கு அனுப்பிச்சு தான் பாருங்கள். ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்லேயும் சொல்லியிருக்கோம் பாருங்கள். பிளான் ஃபார் பை சைடு ஒன்லி டுடே. ஓகே, அதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 9:20க்கு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு. மார்க்கெட் லைட்டாக திரும்ப சொல்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு செல்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் செல் சைடு. எனக்கு மார்க்கெட் கீழே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஏன்னா லைட்டாக உங்களுக்கு ட்ராப் மாதிரி காமிக்கும், மார்க்கெட் கீழே போகும் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதில் வந்து செல் சைடுக்கான இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பை சைடு மார்க்கெட் எல்லாம் மூவ் ஆகுது. மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 9:59க்கு. அப்போ அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. மார்க்கெட் அந்த மூமெண்டம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறாங்க, வேலை கிடையாது அந்த இடத்துல. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நேற்று நடந்த விஷயங்கள். சார் இன்றைக்கி என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க? இது வந்து நேற்று நடந்த சார்ட். ஏன்னா நேற்று அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறமா மார்க்கெட்டு எங்கேயும் ரன் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு சைட்வேஸ் மாதிரி மூமெண்டம் தான் கொடுத்துச்சு நேற்று ஃபுல்லாக. நேற்று அப்படி இதுக்கப்புறம் பண்ணியிருக்கவங்க ஓவர் ட்ரேடிங், அது எல்லாம் விட்ட பணத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஓவர் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்ச சார்ட்டு சார். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். மார்க்கெட்டு இது நேற்றோடைய சார்ட் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஒரு அப் ஏன்னா இங்கே 200 EM லைன் இருக்குது. இந்த டச் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு 60-70 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இருக்குது. ரைட்டுங்களா? ப்ரைஸு உங்களுக்கு ஜோனில் ட்ராவல் பண்ணனா கூட பெரிய டைம் இல்லை. இந்த ஒரு ஜோன் ஆச்சு, இது ஒரு சப்போர்ட் லெவல் ஆச்சு. இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த இடத்துல ட்ராவல் பண்ணாகுது. என்னுடைய பிளான் என்ன, ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் ஸ்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரலாம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவிலும் ப்ரைஸு என்னுடைய மூமெண்டம் நான் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். டவுன் சைடுக்கான பிளான் இன்றைக்கி எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டு டாப்பரில் தான் நிற்கிறாங்க. அதாவது புஷ் பண்ணுறாங்க. பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை ட்ரை பண்ணாங்க. தெரியுதா? பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மூமெண்டம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இப்போ 430 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 520 இங்கேருந்து 70 பாயிண்ட் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே சஸ்டெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்போது டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் கனெக்ட் பண்ணிங்க. ஓகே, சப்போர்ட்டு கனெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். சப்போர்ட் 10 லைன் கட் ஆனால் நீங்கள் சப்போர்ட் லெவல் ஆக்ட் பண்ணி திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்ட்டான மார்க்கெட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோடய பிளான் என்ன, அப்பர் சைடு ஒன்லி மட்டும் தான், டவுன் சைடு எதுவும் கிடையாது. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் தாங்கி பிடிக்கிறாங்க. ஸோ ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான். இன்றைக்கி 23,520 வரலும் ஃபஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 23,560 வந்து ரெண்டாவது லெவல் மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த மார்னிங் அப்படி டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 75,000 நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ்க்காக தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேற்று நிஃப்டியை கம்பேர் பண்ணுறத விட பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மூமெண்டம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஸ்டில் அதை உங்களுக்கு தெரியும். இந்த சப்போர்ட் லெவல் 200 EM எத்தனை பேர் கூட இருக்குது ட்ராவல் பண்ணுறீங்க எல்லாருக்கும் தெரியும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இது பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்குது, இதுவும் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 54,600 to 54,800 நெக்ஸ்ட் மூமெண்டம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மார்க்கெட் ஒரு வேளை உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கீழே வந்துச்சுன்னா கூட என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஃபார் அப்பர் சைட், நாட் டவுன் சைட். டவுன் சைட் வந்தால் நோ ட்ரேட், அன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன அப்படின்னா சென்செக்ஸ் ஆல்சோ மேலே ரெடியாக இருக்காங்க புஷ் பண்ணுறதுக்கு, பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு. பிரேக் அவுட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் எங்கேருந்து பார்க்கலாம். 74,470க்குனா ஒரு 650 to 630 இந்த மூமெண்ட்டமே நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸோட இம்பாக்ட் வந்து மேபி கீழே வரலாம். ஸோ அதனால் அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பிளான். ஓகே, சரி ஃப்ரெண்ட். இந்த குயிக்காக ஒரு மார்னிங் அப்டேட் காலையில் கொடுத்தா பெட்டரா, நைட்டில் கொடுத்தா பெட்டரா? ஏன்னா நைட்டில் வந்து மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கும் ஓவர் நைட்டில். ஸோ இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30-40 பாயிண்ட் வந்து ப்ளஸில் தான் காமிக்குது. ஸோ மேபி அந்த மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எக்ஸாக்ட்லி டார்கெட் கிட்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் ப்ரீ கேப் டவுன் ஆரம்பிச்சிங்களேன். ஏன்னா அது ஒரு லாஸ்ட்டாக வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். நம்மளோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து எம்பேட்டன் இல்லை அப்படின்னு. சரி, இது எம்பேட்டன் இல்லையோ, நெக்லைன் கட் ஆகுது. நெக்லைன் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஒரு கேனில் க்ளோஸ் ஆனால் ஓப்பன் க்ளோஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இப்போ ரெட் கலர் கேனில் இந்த மாதிரி க்ரியேட் ஆகுதுன்னா இதுக்கு பேர் இந்த இதில் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இதில் ஓப்பன் ஆகிருக்கு. க்ரீன் கலர் கேனில் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது, இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, இந்த காமன் சென்ஸ் கூட இல்லை அப்படின்றப்போ அவங்க நேரத்துக்கு ட்ரேடிங் ஏன் பண்ணணும்? பார்த்தீங்கன்னா இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 1 மினிட் கேனில் இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் சான்ஸும் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு மிஸ்கைட் பண்ணாமல் இருங்க. யூடியூப் கமெண்ட் பண்ண சொல்லும், நம்ம செயல்த்து ஒன்றுக்கு 2 டைம் யோசனை பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் மேபி நான் தவறு பண்ணலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த சுட்டி காமிக்கலாம் உண்மையிலேயே அது தவறு நிகழ்ந்திருக்கா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு, இதில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் டவுன் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் உங்களுக்கு க்ளோஸ் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாமே தவிர, இப்போ இங்கே ஓப்பன் ஆகலை டேரெக்டாக இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சப்போஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் கேப் டவுன், அன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏதாச்சும் சுச்சுவேஷன் நடக்குதா, இல்லை ரிவர்ஸ் வருதா, இல்லை கீழே போதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல புதுசாக டிசிஷன் எடுக்கணும். மார்க்கெட் நம்ம கை விட்டு ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி கேப் அப் கூட அவசரம் வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த 60-70 பாயிண்ட் யாருக்கு என்ன தெரியும், ஒரு 80 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகுதுப்பா, நம்ம டார்கெட் தாண்டி ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் வருதா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபர்தராக நம்ம மூமெண்டம் பார்க்கணும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.